ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வடகறி தான் செய்ய போகிறேன். நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பில் 2 மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இட்லி குண்டாலே வேக வைப்பாங்க, இல்லைனா எண்ணெயில் பொரித்து போண்டா மாதிரி பொரித்து எடுப்பாங்க. நான் ஆயில் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லே அடை மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. வடகறிக்கு நம்ம லவங்கப்பட்டை ஏலக்காய் எடுத்துப்போம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடுனதுக்கப்புறமா லவங்கப்பட்டை ஏலக்காய் கல்பாசி 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். 4 வெங்காயமும் இதுக்கு ஒரு 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான கல்லுப்பு, நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் நல்லா போட்டு வதக்கிடுவோம். நம்ம மிளகா ஏற்கனவே காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 3 சேர்த்துனால குழம்பு மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துப்போம். ஒரு 1½ ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த பருப்பு கரெக்டாக வடகறி பதத்துக்கு வரணும். நல்லா ஆறுனதை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுப்போம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரெக்டாக நல்லா கொதித்து வடகறி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான வடகறி ரெடி ஆகிடும். வடகறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வடகறிக்கு சூப்பரான தோசை தான், முறுமுறுன்னு நல்லா நைஸ் தோசை. இட்லியும் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் தோசைக்கு வடகறி ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இந்த சூப்பரான வடகறியும் தோசையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.